Hello students, இன்னைக்கு JEE main January 25th shift 2 question paper complete discuss பண்ண போறோம். So first question paper எப்படி கேட்டிருக்காங்கன்னு analyze பண்ணலாம். Section A ல 8 easy level questions and 7 medium level questions கேட்டிருக்காங்க and difficult 5 questions கேட்டிருக்காங்க. And then coming to section B, 3 easy level questions and 4 medium level questions கேட்டிருக்காங்க and difficult questions வந்து 3 கேட்டிருக்காங்க and also section B ல நமக்கு choice இருக்கு. So overall இந்த பேப்பர் பத்தி சொல்லணும்னா இந்த பேப்பர் வந்து மீடியம் டு டிஃபிகல்ட் லெவல்ல நம்ம பிளேஸ் பண்ணலாம். மெயின் ரீசன் செக்ஷன் ஏல தான். செக்ஷன் ஏல நமக்கு வந்து சாய்ஸ் கிடையாது, எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டென்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இதுல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் டிஃபிகல்ட் லெவல்ல வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் பேர் இது கஷ்டமாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓவராலா இந்த கொஸ்டின் பேப்பரை மீடியம் டு டிஃபிகல்ட் லெவல்ல பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் JEE ஃபிசிக்ஸ் ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Find velocity of a particle if position of a particle is given by x is equal to 2t square கொடுத்திருக்காங்க. At time t is equal to 2 second. So இப்போ உங்க கேட்கறது velocity at time t is equal to 2 second. So first of all position equation கொடுத்திருக்காங்க x is equal to 2t square. So இதுல எப்படி velocity கண்டுபிடிக்கலாம்னா once with respect to time ஆல differentiate பண்ணும். So dx by dt. So differentiate பண்ணலாம், 2 வந்து constant, t square differentiate பண்ணா 2t னு கிடைக்கும். So the velocity will be 4t. So t ன்றது 2 secondsல கொடுத்திருக்காங்க, substitute பண்ணலாம். 4 into 2 that will be 8 meter per second. So option பார்க்கலாம், option 1 is the right answer. அடுத்த question match the following ல கேட்டிருக்காங்க. So it's a direct theory question, டைரக்டாவே ஆன்சர் சொல்லிடலாம். First one Gauss law of electrostatics எதுன்னு பார்க்கணும். So இதுதான் அதோட equation. So A வந்து R ஓட மேட்ச் ஆகுது. Next Ampere circuital theorem வந்து Q ஓட மேட்ச் ஆகுது. Next one Gauss law of magnetism நம்ம பார்க்கணும். அது வந்து P, so P ஓட மேட்ச் ஆகுது. லாஸ்ட் ஒன் Faraday's law. ஸோ Faraday law வந்துட்டு நமக்கு S ஓட மேட்ச் ஆகுது. அப்போ இது மேட்ச் ஆகுற மாதிரி பார்க்கலாம். A வந்து R ஓட மேட்ச் ஆகும், எல்லா ஆப்ஷனும் அப்படிதான் இருக்கு. B வந்து Q ஓட மேட்ச் ஆகுது அண்ட் C வந்து P ஓட மேட்ச் ஆகுது. ஸோ இதை வச்சு பார்த்தாலே தெரியும் ஆப்ஷன் 2 is the right answer. We'll see the next question. According to law of equipartition of energy, the molar specific heat of diatomic gas at constant volume. So specific heat at constant volume வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. CV is equal to F by 2R. ஸோ இங்கே Fன்றது என்னன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது டயாட்டோமிக் கேஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா where the molecule has one additional vibrational mode. ஸோ இப்போ வைப்ரேஷன் மோட் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது, அப்போ ஃபார்முலா எப்படி ரீஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக டை அட்டாமிக்கோட ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இனிஷியலாக அதுக்கு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5 தான் இருக்கும். எப்படின்னா அதில் 3 டிரான்ஸ்லேஷன் மோடு இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமேட்டு 2 ரொட்டேஷனல் மோட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடிஷ்னலா வைப்ரேஷன் மோட் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ டை அட்டாமிக்னாலே நமக்கு 2 மாலிகுல் இருக்கும், கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே வைப்ரேஷன் மோட் ஆக்ட் ஆகுதுன்னா 2 வைப்ரேஷன் மோட் வில் பி ஆடட். ஓகே, ஸோ இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்க்கலாம். 3 + 2 5, 5 + 2 7. ஸோ அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 7. அப்போ ஆன்சர் வந்து 7 by 2R. ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் 4 is the right answer. Next one, இது பேசிக் தியரியில இருந்து கேட்டிருக்காங்க. 2 objects are projected with same velocity u, however at different angle alpha and beta with a horizontal. சரி, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டையும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க with same velocity but angle different. ஆங்கிளோட ரிலேஷன் கொடுத்திருக்காங்க, that is alpha plus beta is equal to 90 degree. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா the ratio of the horizontal range of the first object to the second object கேட்கறாங்க. ஸோ ரேஞ்சோட பேசிக் ஃபார்முலா R is equal to u square sin 2 theta by g. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே u சேம், அப்போ ஆங்கிள் வச்சு தான் மாறுது. அப்போ இந்த ஆங்கிளை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. இங்க பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆல்ஃபான்னு எடுக்கலாம். அதாவது 90 மைனஸ் தீட்டா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபார்மேட்ல இருக்கு. தீட்டா அண்ட் 90 மைனஸ் தீட்டா ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு எப்பவுமே ரேஞ்ச் வந்து சேமா தான் இருக்கும். இதுதான் நம்ம பேசிக்கா நம்ம படிச்சிருப்போம். அப்போ ரேஞ்ச் சேமா இருக்கா? ரெண்டு ரேஞ்சுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ரேஷியோ எடுக்கும்போது 1:1 தான் கிடைக்கும். ஆப்ஷன் 4 is the right answer.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்க இருக்க குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்ம்ல மேட்ச் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸியிலேருந்து போகலாம். நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட். ஓகே, ஸோ இங்கே ஒர்க் ஃபங்க்ஷனாலும் ஒர்க்னாலும் அதோட டைமென்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஒர்க்கோட டைமென்ஷன் தான் ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு வரும். அப்போ ஒர்க்கோட ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். தட் இஸ் எஃப் டாட் எஸ் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒர்க் ஆர் ஒர்க் ஃபங்க்ஷன் ரெண்டுமே ஒன்று தான். That is m l t power minus 2 and displacement க்கு again length l வரும். அப்போ work function is equal to m l square t power minus 2. Okay, so dimension formula for work function நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். work ஓடது தான் repeat ஆகுது. Okay, so அப்போ option பார்க்கலாம். option D ஓட match ஆகுது. So next one Planck's constant பார்க்கலாம். So Planck's constant easy. ஏன் அப்படின்னா இந்த இடத்துலயே அந்த இது பார்த்துட்டோம். கரெக்டா? So இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். that is work function is equal to h nu naught. Okay, so இங்க nu naught அப்படின்றது threshold frequency. அப்போ frequency ஓட dimension வரும். So reform பண்ணலாம். h is equal to work function by nu naught. Okay, so work function ஓட dimension நமக்கு தெரியும் m l square t power minus 2 and frequencyக்கு பார்க்கணும். frequency அப்படின்றது என்னன்னா 1 by time period. ஸோ அப்போ டைம் பீரியட் மேலே போச்சுன்னா டி பவர் -1 ஆயிரும். ஸோ இப்போ அதே இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ டி பவர் -1. ஸோ இது நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 + 1 -1ன்னு வரும். ஸோ இதுதான் நமக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச். ஸோ இது எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். எம் எல் ஸ்கொயர் டி பவர் -1 ஏயோட மேட்ச் ஆகுது. ஸோ கியூ வந்து ஏயோட மேட்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ்க்கு ஃபார்முலா வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னு படிச்சிருப்போம். y is equal to stress by strain. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கு அண்ட் ஆல்சோ அதுக்கு ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, அதே ஸ்ட்ரெயினுக்கு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ ரீஃபார்ம் பண்ணலாம். ஃபோர்ஸ் பை ஏரியா இன்டூ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்தா, அது நியூமரேட்டருக்கு போயிடும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபோர்ஸ்ன்ற இடத்துல ml t பவர் -2, லென்த்துக்கு l வரும், பை ஏரியாவுக்கு l ஸ்கொயர், எகெயின் சேஞ்ச் இன் லென்த்துக்கு l தான் வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இங்கே இருக்க +2 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா -2. ஸோ அப்போ m l பவர் 1 -2 t பவர் -2. ஸோ திஸ் வில் பி m l பவர் -1 t பவர் -2. ஓகே, ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஓட கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். P வந்து B ஓட மேட்ச் ஆகுது. ஸோ லாஸ்ட் ஒன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ இது டைரக்டாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ C ஓட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இஃப் யூ வாண்ட் நீங்க செக் பண்ணியும் பார்க்கலாம். எப்படி செக் பண்ணலாம்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா எடுக்கலாம். நான் எடுக்க போறேன்னா F is equal to 6 pi eta AVன்னு சொல்லுவோம். ஸோ 6 பைன்றது கான்ஸ்டன்ட். ஸோ டைமென்ஷன் ஃபார்முலாக்கு யூஸ் பண்ண வேணாம். ஏன்றது ரேடியஸ், வின்றது வெலாசிட்டி. ஸோ இது ரீஃபார்ம் பண்ணலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு 6 பை கன்சிடர் பண்ண வேணாம், F by AV. ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷன் m l t பவர் -2 அண்ட் ரேடியஸ்க்கு l வரும், வெலாசிட்டிக்கு l t பவர் -1. ஸோ இங்க ஒரு லென்த் கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இது நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா m l பவர் -1 t பவர் -2 + 1 that will be -1. அப்போ நமக்கு ரீஃபார்ம் பண்ணலாம். m l பவர் -1 t பவர் -1. ஸோ இதுதான் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ நமக்கு C யோட பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அண்ட் தென் Q வந்து A யோட மேட்ச் ஆகுது, R வந்து D யோட மேட்ச் ஆகுது, S வந்து C யோட மேட்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 is the right answer. Next one, a point charge of 10 microcoulomb is placed at the origin. ஸோ டயக்ராமேட்டிக்கா அப்ரோச் பண்ணலாம். லெட் அஸ் கன்சிடர் இதுதான் நமக்கு எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் இது வந்து ஒய் ஆக்சஸ். இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் 10 மைக்ரோகூலுமை நம்ம ஆரிஜின்ல வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல 10 மைக்ரோகூலும் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அட் வாட் லொகேஷன் ஆன் எக்ஸ் ஆக்சஸ் ஷுட் அ பாயிண்ட் சார்ஜ் ஆஃப் 40 மைக்ரோகூலும் பி பிளேஸ்ட். ஸோ இங்க இருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல நான் 40 மைக்ரோகூலும் வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0 அட் x is equal to 2 cm. ஸோ இது எந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இங்க இருந்து 2 cm டிஸ்டன்ஸ்ல நமக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். எப்போ நமக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருக்கும்னா இந்த டைரக்ஷன்ல இருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த சைட்ல இருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, சப்போஸ் ரெண்டு சைடும் நமக்கு ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துச்சுன்னா ரெண்டும் கேன்சல் ஆயிரும்.
பிகாஸ் ஆஃப் தட் இ நெட் 0 ஆயிரும். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த டிஸ்டன்ஸை தான் கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸை நம்ம இப்போதைக்கு ஜெட்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கேருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம E1ன்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டை E2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் பக்காவா ஈக்குவலா இருக்கணும், அப்பதான் E net 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். தட் இஸ் E1 is equal to E2. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா 1/4πε0 Q by R square. Qன்ற இடத்துல நம்ம 10 மைக்ரோ கூலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் டிஸ்டன்ஸ்ன்ற இடத்துல இங்க 2 சென்டிமீட்டர் இருக்கு, அப்போ 2 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இங்க இருந்து பார்க்கலாம் அகைன் 1/4πε0. சார்ஜ் வந்துட்டு நமக்கு 40 மைக்ரோ கூலும் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து z ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். ஸோ z ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். கேன்சல் பண்ணா இது ரெண்டு போயிடும். பேலன்ஸ் மைக்ரோகுலும் கேன்சல் ஆயிரும். 0 0 போயிடும். பேலன்ஸ் 1/2 ஸ்கொயர் நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் இன்னொரு விதமா நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். அப்படி ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு √4 வந்து 2 பை நமக்கு ஜெட்னு கிடைக்கும். அப்போ ஜெட் அப்படின்றத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அப்போ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர். பட் அவங்க என்ன கேட்குறாங்க, ஃப்ரம் த ஒரிஜின்ல இருந்தா கேட்குறாங்க. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் 2, இங்க இருந்து இது வரைக்கும் 4. 2 + 4 6. இந்த பொசிஷன் 6 சென்டிமீட்டர்ல தான் நமக்கு 40 மைக்ரோ கூலுமை பிளேஸ் பண்ணும். அப்போ x is equal to 6 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 is the right answer. We'll see the next question. The light ray from an object has been reflected towards an observer from a standard plane mirror. The image observed by the observer. So ஒரு plane mirror இருக்கு. So இதுக்கு முன்னாடி ஒரு observer நிக்கிறாங்க. அவங்க இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ பிளேன் மிரர் முன்னாடி ஒரு அப்சர்வர் நின்னாங்க அப்படின்னா மிரருக்குள்ள தான் அந்த இமேஜ் வந்து தெரியும், விச் இஸ் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு சொல்லுவோம். அண்ட் ரெண்டுத்தோட சைஸ் தட் இஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் ரெண்டுத்தோட சைஸுமே நமக்கு சேமாக தான் இருக்கும். இப்போ மேட்ச் ஆகிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரியல்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு, வர்ச்சுவலாக இருக்கும். செகண்ட் ஒன் கரெக்ட், வர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்மாலர் சைஸ்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து தப்பு, பிகாஸ் சேம் சைஸில் தான் இருக்கும். இட் வில் பி laterally inverted, that is left to right image நமக்கு இருக்கும். அப்போ மேட்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் பார்க்கலாம். B and D. Option 1 is the right answer. The statement type question பார்க்கலாம். Statement 1. When a silicon sample is doped with boron, it becomes p-type. So boron வந்து trivalent impurity, அதோட silicon add பண்ணும்போது holes தான் அதிகமாக இருக்கும். So which is p-type. இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, when doped by the arsenic, it becomes n-type. So arsenicன்றது pentavalent impurities, அதை ஆட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமாக இருக்கும், அப்போ n டைப். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். இதே ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம பார்க்கலாம். when such p type and n type semiconductor are fused to make a junction, a current will automatically flow which can detect by the externally connected ammeter. இது வந்து தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 is correct but statement 2 is incorrect. Option 4 is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கிராவிடேஷன்ல இருந்து an object of mass m is placed at the height re from the surface of the earth. ஸோ டயக்ராமேட்டிக்கா அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எர்த் இருக்கு அண்ட் அதோட ரேடியஸ் வந்து r நமக்கு தெரியும். எர்த்தோட மாஸ் வந்து கேபிட்டல் M எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலா ஒரு ஆப்ஜெக்டை எர்த்ல இருந்து ஒரு ஹைட்ல வச்சிருக்காங்க. அந்த ஹைட் வந்து REனே சொல்லியிருக்காங்க, which is radius of the earth. ஸோ இதுதான் நமக்கு இனிஷியல் பொசிஷன். அந்த ஆப்ஜெக்டோட மாஸை ஸ்மால் m எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதலாம். தட் இஸ் UI is equal to formula -G m1 m2 by R தான். m1ன்ற இடத்துல மாஸ் ஆஃப் த எர்த், m2ன்ற இடத்துல மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பை டிஸ்டன்ஸ் சென்டர் ஆஃப் த எர்த்ல இருந்து பார்க்கணும். அப்போ R + R நமக்கு 2R வரும். ஸோ இதுதான் இனிஷியல். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபைண்ட் த இன்க்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஃப் த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் இன்க்ரீஸ் டு 2R. ஸோ இனிஷியலா நமக்கு 1Rல இருந்திருக்கு ஹைட், இப்போ எனக்கு 2R மாறுதுன்றாங்க. தட் மீன்ஸ் இது ட்வைஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பா எனர்ஜி மாறும். ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -G m பை, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கலாம், R + 2R நமக்கு 3R வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்க்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் சேஞ்ச். ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ காமன் டேர்ம் எல்லாமே வெளியே எடுத்துடலாம். இது ரெண்டுத்துக்குமே G m காமன் பை R வந்து காமன், பேலன்ஸ் இங்க -1/3 மைனஸ் ஆஃப் இங்க எனக்கு -1/2. ஸோ மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும்.
பேலன்ஸ் இங்க gm இருக்கா. ஸோ எங்கெல்லாம் gm வருதோ அந்த இடத்துல gr² யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். g is equal to gm/r²ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த r² இங்க போயிடுச்சுன்னா gr² is equal to gm. ஸோ இந்த gmன்ற இடத்துல நான் gr² சப்ஸ்டியூட் பண்றேன். இன்டூ நமக்கு m by r, பேலன்ஸ் நமக்கு -1/3, மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா பிளஸ் 1/2. ஓகே, இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இங்க r நமக்கு கேன்சல் ஆயிரும். m gr இன்டூ -2 plus 3 by 2 3s நமக்கு 6ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு 1/6 mgr கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 is the right answer. அடுத்த question, for a moving coil galvanometer, the deflection in the coil is 0.05 radian when a current of 10 milliampere is passed through it. So angle கொடுத்திருக்காங்க, current கொடுத்திருக்காங்க. Next என்ன சொல்லிருக்காங்கன்னா, if the torsional constant of a suspension wire is 4 into 10 power minus 5, the magnetic field is 0.01 Tesla, number of turns is 200, area of the each coil கேக்குறாங்க. So given data நிறைய தந்துட்டாங்க, they asking area. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்க கரண்ட் ஆங்கிள் அதெல்லாம் கொடுத்தனால மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்ல இருந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஃபார்முலா எடுத்துக்கலாம். தட் இஸ் தீட்டா பை ஐ இஸ் ஈக்குவல் டு நமக்கு NAB/K இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த ஈச் டர்ன் தான் வேணும். ஸோ ரீஃபார்ம் பண்ணலாம். அப்போ K தீட்டா பை ஐ இன்டூ NB இஸ் ஈக்குவல் டு A. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். That is A is equal to K என்ற இடத்துல constant, that is 4 into 10 power minus 5, and angle வந்து ரேடியன்ல தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 0.05 by நமக்கு வந்து current I-ன்றது 10 milli ampere கொடுத்திருக்காங்க. அப்போ 10 into 10 power minus 3, and number of turns வந்து 200, and magnetic field வந்து 0.01. ஓகே, ஸோ இப்போ நம்ம calculate பண்ணலாம். இங்க 4 5s are 20. ஸோ அப்போ இது பண்ணால் 0.2 வரும். 0.2 into 10 power minus 5 by இங்கே ஒரு 10 இருக்கு, இங்கே 10 power minus 3 இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணால் இங்கே இருக்க 0, இங்கே 0, இங்கே ஒரு 0, இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 into 0.01 மட்டும் இருக்கும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணலாம். திஸ் இஸ் 1, இது வந்து 0.1, அண்ட் இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 power minus 6 by 10 power minus 2 வரும். நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். பிகாஸ் நம்ம எல்லாமே எஸ் யூனிட்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ ஏரியாவும் எஸ் யூனிட்ல தான் கிடைக்கும். பட் இங்க பாருங்க, அவங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கேட்குறாங்க. அப்போ நமக்கு 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர், which is 10 power 2 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர்ன்றது 10 power 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இது ஆப்போசிட்ல போச்சுன்னா 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ பாருங்க, இங்க நமக்கு ஆன்சர் 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. இது கரெக்டா எக்ஸாக்டா இருக்கு. கரெக்டா? அப்போ ஆன்சர் வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் 2 is the right answer. We'll see the next question. A wire with resistance 5 ohm is redrawn to increase its length 5 times. So இனிஷியலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதோட லென்த் என்னன்னு கொடுக்கல, ஏரியா கொடுக்கல, பட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக லென்த் எல்ன்னு எடுத்துக்கலாம், ஏரியா ஏ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 ஓம். ஸோ இது ரிலேட் ஆகிற மாதிரி ஃபார்முலா எழுதிக்கலாம். தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஸோ இப்போ அதை ரீட்ரா பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் அதை ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. அப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது எந்த அளவுக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கம்மியாகும். ஸோ லென்த் இன்க்ரீசஸ் 5 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே லென்த் எல்லா இருக்கிறது நமக்கு 5 எல்லாம் மாறிடும். அப்போ ஏரியா அப்படியே கம்மியாயிரும். இங்க ஏ இருக்கிறது a by 5 மாறிடும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆர் டேஷ் கேட்குறாங்க. ஃபார்முலா எழுதலாம். ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ரோ எல்ன்ற இடத்துல நமக்கு 5L, ஏன்ற இடத்துல a by 5. ஸோ இந்த 5 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 5 5s are 25, 25 ரோ எல் பை ஏ. ஸோ இந்த ரோ எல் பை ஏன்றது என்னது? இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் 5 ஓம். அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 25 இன்டூ ரோ எல் பை ஏன்ற இடத்துல 5 ஓம் இருக்கு இன்டூ 5. ஸோ 25 இன்டூ 5 தட் வில் பி 125 ஓம். ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The energy level of an atom is shown in the figure.
which one of this transition will result in emission of a photon of wavelength 124.1 nanometer. So இந்த transition வந்து இந்த wavelength கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க கொடுக்கறது எல்லாமே எனர்ஜி லெவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எனர்ஜிக்கு ஃபார்முலா E is equal to hc by lambda. ஸோ லாம்டா கொடுத்துருக்காங்க, h and c நம்ம சப்ஸ்டிட் பண்ணும். பட் இங்க பாருங்க எனர்ஜி எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. அப்போ சிம்பிளா எந்த இடத்துல hc இருக்கோ அந்த இடத்துல 12400 electron volt into Armstrong by wavelength சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணா ரொம்பவே ஈஸியா இருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு தெரியல நோட் பண்ணிக்கோங்க, நிறைய சம்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்க 12400 electron volt, ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது 10 power minus 10 அண்ட் லாம்டா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அது 124.1 நம்ம 124னே எடுத்துக்கலாம் இன்டூ நானோன்றனால 10 power minus 9. ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே கேன்சல் பண்ணால் திஸ் இஸ் 1 அண்ட் இது வந்து 100 கரெக்டா. அண்ட் இந்த மைனஸ் 9 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 9 ஆயிரும். அப்போ 100 இன்டூ 10 power minus 1 EV. ஸோ தேட் வில் பி 10 electron volt. ஸோ 10 electron volt வந்து அது எமிட் பண்ணியிருக்கணும். அப்போ பாருங்க இந்த D மட்டும் தான் அதுக்கு மேட்ச் ஆகுது. அது மட்டும் தான் 0ல இருந்து 10 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் தான் அதிகமான எனர்ஜியை வந்து எமிட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் தியரி பேஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸ்னா நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். அப்போ P வந்து எதோட மேட்ச் ஆகுதுன்னா Cயோட மேட்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐசோக்ளோரிக் ப்ராசஸ். ஐசோக்ளோரிக் ப்ராசஸ்ல வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் கோஸ் டு 0. அப்போ ஒர்க்கோட ஃபார்முலா பார்க்கலாம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் 0னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்கும் 0, நோ ஒர்க் இஸ் டன். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், ஏயோட மேட்ச் ஆகுது. அப்போ Q வந்து ஏயோட மேட்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ்ல நமக்கு ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி கொஞ்சம் இன்டர்னல் எனர்ஜிக்கும் போகும் அண்ட் பேலன்ஸ் ஒர்க் வந்து பண்ணும். ஸோ அதுதான் இங்க இருக்கு. சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் கன்வெர்டட் இன்டு இன்டர்னல் எனர்ஜி. அப்போ R வந்து Dயோட மேட்ச் ஆகுது. லாஸ்ட் ஒன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா there is no change in temperature. அப்போ இன்டர்னல் எனர்ஜியும் இருக்காது, தட் கோஸ் டு 0. அப்போ S வந்து Dயோட மேட்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி பார்க்கலாம். P வந்து Cயோட மேட்ச் ஆகுது, Q மேட்சஸ் வித் A அண்ட் R மேட்சஸ் வித் B, S மேட்சஸ் வித் D. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் அ ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A particle performing SHM with amplitude A starts from x is equal to 0 and reaches x is equal to a by 2 in 2 seconds. So wave motionாவே approach பண்ணலாம். Let us consider you have a wave. So அது originல இருந்து ஸ்டார்ட் ஆகுது as a wave motionா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ originல இருந்து இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பொசிஷன் 0, இது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொசிஷன் 0ல இருந்து a by 2 அதாவது நடுவுல இங்க வர்றதுக்கு டைம் வந்து 2 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இன்டர்வலோட டைம் பீரியட் வந்துட்டு 2 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ அவங்க கேட்கறது ஃபைண்ட் த டைம் ரிக்வயர்ட் ஃபார் த பார்ட்டிகல் டு கோ ஃப்ரம் x is equal to a by 2 to x is equal to a. அப்போ இங்க இருந்து இங்க போறதுக்கான டைம் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு பொசிஷன் 0ல இருந்து a by 2க்கு போறதுக்கு டைம் 2 செகண்ட். அப்போ அதோட ஈக்குவேஷன் எழுதலாம். that is x is equal to a sin omega t. xன்றது பொசிஷன் கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பொசிஷன் வந்து a by 2. அப்போ a by 2 சப்ஸ்டிட் பண்ணலாம். a by 2 is equal to a sin omega t. அந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்களா 2 செகண்ட்ஸ், 2ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 1 by 2 வரும். சைன் எப்போ 1 by 2 வரும்னா விச் இஸ் அட் 30 டிகிரி. 30 டிகிரியை ரேடியன்ல சப்ஸ்டிட் பண்ணும், அது வந்து pi by 6. அப்போ pi by 6 is equal to omega into 2ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா pi by 6 into 2 வந்து 12. 12 is equal to omega. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்து ஒமேகா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, பொசிஷன் a by 2ல இருந்து a வரைக்கும் கேட்குறாங்க. பட் டைரக்டா அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஏக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அதே ஃபார்முலா x is equal to a sin omega t. ஸோ இப்போ பொசிஷன் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூடுக்கு போயிருச்சு. அப்போ a is equal to a sin
ஒமேகா டி. இந்த டீயை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏ கேன்சல் ஆயிடுச்சு, சைன் வந்து 1 ஆயிடுச்சு. சைன் எப்போ 1 ஆகும்? 90 டிகிரியில். 90 டிகிரினா π/2. அப்போ π/2 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி. நமக்கு ஆல்ரெடி ஒமேகா என்னன்னு தெரியும், ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ π/2 இஸ் ஈக்குவல் டு π/12 இன்டூ டி. அப்போ π கேன்சல் ஆயிரும், இது வந்து 1, இது வந்து 6. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா t இஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட். அப்போ சிம்பிள், நமக்கு இங்க ஒரிஜின்ல இருந்து இங்க ஏக்கு ரீச் ஆகிறதுக்கு டைம் வந்து 6 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு 0ல இருந்து a/2க்கு வரதுக்கு 2 செகண்ட்ஸ், 0ல இருந்து ஏக்கு வரதுக்கு 6 செகண்ட்ஸ். அவங்க கேட்கறது a/2 டு a. அப்போ இது எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 4 செகண்ட்ஸா இருக்கும். அப்போ அவங்க கேட்குற டைம் பீரியட் வந்து 4 செகண்ட். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு ஏதோ ரொம்ப பெருசா இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. தே ஹேவ் ஸ்கேல் P and Q. இப்போ அவங்க சொல்றது the between upper fixed point and lower fixed point there are 150 equal divisions of scale P and 100 divisions of scale Q. ஸோ டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க சொல்றது the relation for the conversions between the two scalesன்றாங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க, ரெண்டுத்துக்குமே ஃபைனல் வந்து நமக்கு தெரியும். இங்க வந்து 180, இங்க வந்து 100. ஸோ இனிஷியல் பார்க்கலாம். ஸோ இனிஷியலா நமக்கு வந்து பி ஸ்கேலுக்கு வந்து 150 டிவிஷன்ஸ் சொல்றாங்க. அப்போ 150 டிவிஷன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா எனக்கு இனிஷியலா 30 தான் இருந்திருக்கணும். பிகாஸ் 180 minus 30 தான் நமக்கு வந்து 150 கிடைக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கியூ பார்க்கலாம். இங்க ஃபைனல் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து கரெக்டா இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த இது வந்து 0 டிகிரியா இருக்கும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் எல்லாம் ஆரம்பிக்கலாம். எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். நான் இங்க பி ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸோ டெம்பரேச்சர் ஃபார் த பி ஸ்கேல் மைனஸ் அதோட இனிஷியல் வேல்யூ, தட் இஸ் லோவர் பாயிண்ட். லோவர் பாயிண்ட் வந்து இங்க நமக்கு 13 இருக்கு. ஸோ minus 30 by final minus initial. ஸோ ஃபைனல் 180. அப்போ 180 மைனஸ் இனிஷியல் வந்து 30. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, இதே மாதிரி நம்ம கியூ ஸ்கேலுக்கு பார்க்கலாம். தட் இஸ் TQ மைனஸ் இனிஷியல் வேல்யூ பார்க்கலாம். இனிஷியல் இங்க நமக்கு என்னது 0வா? ஸோ 0 by நெக்ஸ்ட் ஃபைனல் இங்க பார்க்கலாம் 100 மைனஸ் இனிஷியல் வந்து 0. அப்போ நமக்கு TP minus 30, 180 minus 30 வந்து 150. 150 is equal to TQ by 100. ஓகே, ஸோ இது ரிலேட் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். TP minus 30 by 150 is equal to TQ by 100. ஆப்ஷன் 2 பக்காவா மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 2 is the right answer. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங் அகெயின். ஸோ இது வந்து டைரக்டா ஸ்கூல் புக்ல இருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராபோஸ்பியர். ஸோ ட்ராபோஸ்பியர் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டா 10 கிலோமீட்டர்ல தான் இருக்கும். ஸோ ஏ வந்து 3யோட மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அது வந்து கொஞ்சம் தூரமா தான் இருக்கும். ஸோ அது எதோட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா 100 கிலோமீட்டர் away from the earth surfaceோட மேட்ச் பண்ணலாம். ஃபோர்த் ஒன். அண்ட் தெர்மோஸ்பியர் தான் நமக்கு வந்து மோஸ்டா அவுட் ஆஃப் த ஸ்பேஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதுதான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கும். ஸோ அது வந்து 2ஓட மேட்ச் ஆகுது. தட் இஸ் 300 கிலோமீட்டர் ஓவர் த எர்த் சர்ஃபேஸ். லாஸ்ட் ஒன் டி வந்து அப்போ 1ஓட தான் மேட்ச் ஆகும். அப்போ பாருங்க, ஏ வந்து 3ஓட மேட்ச் ஆகுது, பி வந்து 4ஓட மேட்ச் ஆகுது. ஸோ இதுலேயே நமக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிடும். ஆப்ஷன் 1 இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், a wire of length 1 meter moving with velocity 8 meter per second at right angle to a magnetic field 2 Tesla. The magnitude of induced EMF கேட்குறாங்க. ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு காயில மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இன்டியூஸ் EMF கிடைக்கும். அதோட ஃபார்முலா இன்டியூஸ் EMF E is equal to BLV. ஸோ அப்போ நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பின்ற இடத்துல வந்து 2 டெஸ்லா இன்டூ லென்த்ன்ற இடத்துல 1 மீட்டர் அண்ட் வெலாசிட்டின்ற இடத்துல 8. ஸோ 2 8s are 16. அப்போ 16 வோல்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் டைப் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இன் photoelectric effect does not depend on power of a light. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் பவரை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு சொல்றாங்க. அது கரெக்ட் தான். பிகாஸ் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. ஸோ இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா பவரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஃபார் given metal, maximum kinetic energy of a photoelectrons depends on wavelength of incident light. So இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பிகாஸ் எனர்ஜி E is equal to work function plus kinetic energy எழுதுவோம். இங்க எனர்ஜி E தான் நம்ம hc by lambdaன்னு சொல்லுவோம். அப்போ வேவ்லென்த் மாத்தினோம்னா எனர்ஜி மாறும். எனர்ஜி மாறுச்சுன்னா கண்டிப்பா கைனெட்டிக் எனர்ஜி மாறும். அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் பார்க்கலாம்.
both statement 1 and 2 is correct. So next again theory question கேட்டிருக்காங்க. Every planet revolves around the sun in a elliptical orbit. So இந்த statementல எது வந்து கரெக்ட்னு பார்க்கணும். So first planet and sun எடுக்கிறனால universal law of gravitation எடுத்துக்கலாம். That is F is proportional to product of the mass m1 m2 by r square. Okay. So first one பார்க்கலாம். The force acting on a planet is inversely proportional to square of the distance from sun. So இது கரெக்ட் தான். So forceம் distanceம் inversely proportional and squareன்றாங்க. கரெக்டா தான் இருக்கு. So A வந்து right. Next B பார்க்கலாம். Force acting on a planet is inversely proportional to product of the massன்றாங்க. இது தப்பு. Because mass depend பண்ணி தான் இருக்கு. But directly proportional to m1 m2. Inverselyன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது தப்பு. Next C பாருங்க. Centripetal force acting on a planet is directed away from the sun ன்னு சொல்றாங்க. இதுவும் தப்பு தான். Always directed towards the sun இருக்கும். Okay. So next D பார்க்கலாம். The square of a time period of a revolution of a planet around sun is directly proportional to the cube of semi-major axis of a elliptical. So இது Kepler's third law அப்படியே ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. That is t square is proportional to a cube. So இதுவும் கரெக்ட் தான். அப்போ எதெல்லாம் கரெக்ட்னு பார்க்கலாம். A and D is right. So option 1 is the right answer. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ மெயினான விஷயம் என்னன்னா, இதில் மெயினாக ஈக்குவேஷன் எடுக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஈக்குவேஷன் எடுக்க தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பேசிக்காக எப்படி ஈக்குவேஷன் எடுக்கணும், எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு கிளியராக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கலாம். Consider a block kept on an inclined plane. Inclined plane angle கொடுத்துட்டாங்க 45 degree. If the force required to just push it up the incline is twice the force required to just prevent from the sliding down. The coefficient of friction கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ரஃப்பான சர்ஃபேஸ், இதில் ரெண்டு விதமான ஃபோர்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் வந்து ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கலாம். இன்னொன்று இந்த பிளாக் அப்வர்டாக மூவ் ஆகுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே எப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், எப்படி ஈக்குவேஷன் எழுதணும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட இன்க்ளைன் பிளேன், அதோட ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுல ஒரு பிளாக் இருக்கு, அதோட மாஸ் வந்து m. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் mg அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் n நமக்கு ஆக்ட் ஆகும். அண்ட் திஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இதை வந்து நம்ம mg cos தீட்டான்னு எடுப்போம், தட் இஸ் cos 45. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம mg sin தீட்டான்னு எடுப்போம். ஸோ நான் எல்லாமே டைரக்டா சொல்றேன். ஸோ mg sin 45 அண்ட் இங்க ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஆப்போசிட்டாக தான் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ஃபோர்ஸ் ரிக்வைர்ட் ஜஸ்ட் டு புஷ் அப்வர்டுன்றாங்க. அப்போ புஷ் அப்வர்ட்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அப்வர்டாக ஆக்ட் ஆகும். அப்போ ஃப்ரிக்ஷன் எப்போவுமே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஆக்ட் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் அப்வர்டாக ஆக்சேரேட் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து டவுன்வர்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் எடுக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அப்வர்டாக இருக்கு, அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். F1 that is equal to இது ரெண்டுமே அப்போஸ் பண்ற ஃபோர்ஸ். அப்போ இது ஆப்போசிட் டைரக்ஷன் mg sin 45 பிளஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம mg sin 45 என்றது என்னன்னா 1/√2. ஸோ √2ன்னு எடுத்துக்கிறேன். பிளஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, மியூ n அப்படின்னு வரும். nன்றது நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல்ன்ற இடத்துல நம்ம mg cos 45 எடுத்துக்கலாம். ஸோ தட் வில் பி mg cos 45. ஓகே, ஸோ cos 45ன்றது என்னது 1/√2 தான். அப்போ mg by √2 பிளஸ் மியூ mg cos 45 நமக்கு என்னன்னா 1/√2 தான். அப்போ mg நம்ம காமனா எடுத்துக்கலாம், பேலன்ஸ் √2வும் நம்ம காமனா எடுத்துக்கலாம். அப்போ 1 பிளஸ் √2 மட்டும் தான் பிராக்கெட்குள்ள இருக்கும். ஸோ இதுதான் ஃபோர்ஸ் F1 அவங்க சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த ஃபோர்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும், ஃப்ரம் ஸ்லைடிங்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்க்ளைன் பிளேன்ல நம்ம பிளாக் வைக்கிறோம். இப்போ இந்த பிளாக் வந்து மூவ் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு அதே மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எகெயின் நமக்கு வந்து நார்மல் அண்ட் இங்க நமக்கு காம்பனன்ட் மேக் பண்ணும். திஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. அப்போ இது வந்து mg cos 45 டிகிரி. அண்ட் நெக்ஸ்ட் இது நமக்கு என்ன வரும்னா mg sin 45 டிகிரி. ஓகே,
ஸோ அப்போ நமக்கு இது வந்து ஸ்லைட் ஆகக்கூடாது, நம்ம ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னா எகெயின் நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்வர்டாக தான் கொடுப்போம். கரெக்டாக, இது வந்து F2, பட் இங்கே ப்ரிவென்ட் பண்ணும். கரெக்டாக, அப்போ இங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா நமக்கு அப்போசிஷன் ஃபோர்ஸ் இருந்தால் தான் இது அப்படியே நிற்கும். கரெக்டாக, ஸோ இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ நம்ம எகெயின் ஃபோர்ஸ் வந்து அப்வர்டாக தான் கொடுக்குறோம் F2. அந்த டைரக்ஷனில் தான் நமக்கு ஃப்ரிக்ஷனும் இருக்குது. கரெக்டாக, அப்போ ப்ளஸ் ஃப்ரிக்ஷன். அப்போ டவுன்வர்டா என்ன இருக்கு, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ mg sin 45. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். F2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எகைன் நியூ n தான் வரும். எகைன் n-க்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம், mg cos 45 வரும். அப்போ டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். மியூ n-ன்ற இடத்துல mg cos 45. ஓகே, that is equal to mg sin 45. ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே F2 plus mu mg cos 45 வந்து 1 by root 2, that is equal to mg sin 45 வந்து root 2. ஸோ இது ஆப்போசிட்ல போச்சுன்னா நான் இங்கே எழுதுறேன், that is F2 is equal to mg by root 2 நமக்கு காமனா வந்துரும். பேலன்ஸ் நமக்கு 1 மைனஸ், இது ஆப்போசிட்ல போச்சுன்னா மைனஸ்ல வரும், அப்போ mu. ஓகே, ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து செகண்ட் ஒன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, the force required to just push it up the inclined plane, that is F1 is twice the second one ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படியே ஈக்குவேஷன் எழுத ஆரம்பிக்கலாம். that is 1 is equal to twice the F2. ஸோ F1ன்ற இடத்துல நமக்கு mg by root 2 into 1 plus mu வரும். that is equal to 2 times mg by root 2 1 minus mu நமக்கு வரும். அப்போ இங்க எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். mg நமக்கு கேன்சல் ஆயிரும், இங்க root 2 இருக்கு, root 2 cancel ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு 1 plus mu is equal to 2 வந்து உள்ள போச்சுன்னா 2 minus 2 mu, that is equal to நமக்கு இது ஆப்போசிட்ல வந்துருச்சுன்னா 3 mu is equal to 2 minus 1 வந்து 1. அப்போ mu is equal to 1 by 3 ன்னு வரும். 1 by 3 அப்படின்னா 0.33 ன்னு வரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். 0.33 ஆப்ஷன் 1 is a right answer. அடுத்து செக்ஷன் B இருந்து क्वेश्चन பார்க்கலாம். Two cells are connected between points A and B as shown in the figure. So figure பாருங்க, இங்க ரெண்டு பேட்டரி இருக்கு. So ரெண்டு பேட்டரிக்குமே internal resistance கொடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து E1, இது வந்து R1 ன்னு எடுத்துக்கலாம். And next இது வந்து E2, that is 6 volt வந்து E2, R2 வந்து 6 ohm. So இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, an external resistor R of 4 ohm is connected across A and B. The current flowing through R will be. ஸோ இப்போ இங்க ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, that is capital R is equal to 4 ohm. இப்போ இதுல பாஸ் ஆகிற கரண்ட் I என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதோட எஃபெக்டிவ் EMF நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா E effective by RP, that is இங்க ரெண்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் parallel கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ RP that is equal to E1 by R1 plus E2 by R2. ஓகே, ஸோ சேம் பொலாரிட்டியில் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே ப்ளஸ் போடுவோம். பட் இங்கே பாருங்களேன், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். அப்போ ஆப்போசிட் பொலாரிட்டியில் இருக்கு. ஆப்போசிட் பொலாரிட்டியில் இருந்துச்சுன்னா இங்கே டைரக்டாக நம்ம மைனஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ E1 R1 E2 R2 தெரியும், பட் RP நமக்கு தெரியாது, that is effective resistance connected in parallel. பட் அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2. So 1 by R1 ன்ற இடத்துல நமக்கு 3 வரும், and அதே மாதிரி R2 ன்ற இடத்துல 6 வரும். ஸோ இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணலாம். அப்போ 2 plus 1 வந்து 3. அப்போ LCM எடுத்தோம்னா 3 by 6 கிடைக்கும், that is equal to 1 by 2. ஸோ இதுதான் 1 by RP. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணா RP is equal to 2 ohm. ஸோ இப்போ டைரக்டா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், that is E effective by RP ன்ற இடத்துல வந்துட்டு நமக்கு 2 ohm, that is equal to E1 ன்ற இடத்துல 12 by R1 ன்ற இடத்துல 3 minus E2 ன்ற இடத்துல வந்துட்டு 6 by R2 ன்ற இடத்துல 6. அப்போ கேன்சல் பண்ணா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ஆயிரும். ஸோ this will be 1 and இது வந்து 4. 4 minus 1 வந்து 3 and E effective by நமக்கு 2 இருக்கு. ஸோ இந்த 2 ஆப்போசிட் கொண்டு போயிடலாம். அப்போ 3 2s are 6. அப்போ E effective நமக்கு என்னன்னா 6 volt. ஓகே, ஸோ இப்போ நம்ம கரண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா I is equal to E by R plus R. ஸோ இங்கே Eக்கு பதில் E effective எடுத்துக்கலாம், அதே மாதிரி Rக்கு பதில் R effective எடுக்கலாம். அதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் parallel.
ஸோ ஆர்பி. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். தட் இஸ் E effective is equal to 6 volt by external resistor வந்து 4 ohm plus internal resistance வந்து இங்க 2னு கிடைச்சிருக்கு. அப்போ 4 plus 2 வந்து 6. அப்போ 6 by 6 நமக்கு cancel ஆச்சுன்னா 1 ampere கிடைக்கும். அப்போ current passing through the external resistor 4 ohm வந்து 1 ampere. அப்போ answer 1 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். So, the diagrammatic approach பண்ணும். A capacitor has a capacitance of 5 microfarad when the medium between the plates is air. Okay, so let us consider நமக்கு ஒரு air medium capacitor இருக்கு and distance between the plates வந்து நமக்கு D னு தெரியும் and area of cross section A நம்ம எடுத்துக்கலாம். So, இங்க initial air இருக்கு. அப்போ capacitance வந்து 5 microfarad னு சொல்லிருக்காங்க. So, capacitance in air C is equal to epsilon naught A by D. So, இதுதான் general formula. This is equal to 5 microfarad னு கொடுத்திருக்காங்க. Okay. So, next என்ன சொல்றாங்கன்னா, now a material of dielectric constant 1.5. So, 1.5 னு எழுதிக்கலாம் இல்ல 3/2 னு எடுத்துக்கலாம். Is filled in half the separation between the plates. அதாவது half of the plate அப்படியே dielectric medium-ஆல fill பண்றாங்க. Okay. So, இங்க dielectric medium-ஆல fill பண்றாங்க and dielectric constant K is equal to 1.5 னு சொல்லலாம் or 3/2. So, இப்போ அவங்க கேட்கிறது நியூ கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே என்னன்னா நமக்கு இந்த திக்னஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே திக்னஸை டிவைட் பண்ணாங்க அப்படின்னா இதை சீரீஸ் காம்பினேஷனில் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே டின்றது இந்த இடத்துல D/2 மாறிடும். ஸோ இங்கேயும் நமக்கு D/2 மாறிடும். ஸோ இப்போ எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா தனித்தனியாக கெப்பாசிட்டராக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் C1, இது வந்து C2. Both are connected in series. இப்படிதான் நம்ம பார்க்க போறோம். So first capacitance C1 எடுத்துக்கலாம். So it's filled with a dielectric medium. கரெக்டா? அப்போ formula K epsilon naught A by D னு வரும். Okay. So இப்போ substitute பண்ணலாம். C1 is equal to K என்ற இடத்துல dielectric constant 3/2 epsilon naught A by D என்ற இடத்துல distance வந்து half ஆயிருச்சா? அப்போ D by 2 numeratorக்கு போயிடும். Okay. அப்போ 2 cancel ஆயிடுச்சு. Balance C1 is equal to epsilon naught A by D into நமக்கு இங்க 3 இருக்கு. ஓகே, 3 நான் தனியா எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் C1. இதே மாதிரி நம்ம C2க்கு பார்க்கலாம். பட் C2ல நமக்கு ஏர் மீடியம் தான் இருக்கு. அப்போ dielectric constant 1 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் C2 is equal to epsilon naught A by distance Dக்கு பதிலா again D/2. ஸோ D/2னா அந்த 2 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ இது நமக்கு வந்து C2. இப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். Both are connected in series. So 1/CS is equal to 1/C1 plus 1/C2. So first இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க காமன் டேர்ம்ஸ் எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் காமன் epsilon naught A by D. D வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அது வந்து காமன். பேலன்ஸ் இங்க 1/, நமக்கு 3 இருக்கும். plus 1/, இங்க நமக்கு 2 இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/CS is equal to D by epsilon naught A. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5/3 2s are 6 கிடைக்கும். இப்போ அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். அப்போ CS is equal to 6/5 epsilon naught A by D. ஸோ இந்த epsilon naught A by Dன்றது கெப்பாசிட்டன்ஸ் இன் ஏர் மீடியம், அதுக்கு வேல்யூ இருக்கு 5 microfarad. ஸோ அப்படியே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸ் இஸ் ஈக்குவல் டு 6/5 இன்டூ epsilon naught A by Dக்கு பதிலா 5 microfarad சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இன்டூ 5 microfarad. அப்போ 5 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 6 microfarad. ஸோ 6 microfarad தான் நமக்கு வந்து ஆன்சர். இங்கே நமக்கு the new capacitance in microfarad தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து 6ன்னு எழுதுறோம். We'll see the next question. If a solid sphere of mass 5 kg and a disk of mass 4 kg have same radius, then the ratio of moment of inertia of the disk about a tangent in its plane to the moment of inertia of the sphere about its tangent will be x/7. Value of x கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து சாலிட் ஸ்பியர், இன்னொன்று வந்து டிஸ்க். ஸோ ரெண்டுத்துக்குமே டான்ஜென்ட்ல இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்க் எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் யூ ஹேவ் அ டிஸ்க். ஸோ அபவுட் த பிளேன் தான் கேட்குறாங்க. அப்போ ஹாரிசானல் வெர்டிக்கல் ஆக்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு வெர்டிக்கல் ஆக்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அலாங் சென்டர் ஆஃப் மாஸ், அதோட ஃபார்முலா நமக்கு டைரக்டா படிச்சிருப்போம். That is I is equal to mr square by 4. ஸோ இது வந்து நான் டிஸ்க்கு எழுதுறேன். ஓகே,
ஸோ இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா அலாங் த டேஞ்சன்ட் நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். ஸோ இப்போ நம்ம எழுதியிருக்குது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அலாங் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ டேஞ்சன்ட் அப்படின்னா இதுக்கு பேரலா இந்த இடத்துல நான் டேஞ்சன்ட் வரைகிறேன். ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த டேஞ்சன்ட். ஸோ இது வந்து I1ன்னு எடுத்துக்கலாம், இல்லை I ஃபார் த டிஸ்க்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எப்படி இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னா யூ கேன் சி ரெண்டு ஆக்சிஸும் நமக்கு பேரலா இருக்கு. ஸோ யூ கேன் யூஸ் parallel axis theorem. ஸோ parallel axis theorem ஃபார்முலா எழுதலாம். தட் இஸ் I is equal to ICM plus MA square. ஸோ ஏன்றது என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆக்சஸ். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆரா இருக்கும். ஓகே, ஸோ இது I ஃபார் த டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டிஸ்கோட டேஞ்சன்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். ICMன்றது mr² by 4 பிளஸ் m என்ற இடத்துல நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆக்சஸ். ஸோ அது வந்து ரேடியஸ் r². அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5mr² by 4ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த டிஸ்க் அலாங் த டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே 5/4 மாஸ்ன்ற இடத்துல மாஸ் ஆஃப் த டிஸ்க் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 into r². அப்போ 4 கேன்சல் ஆயிரும். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த டிஸ்க் தட் இஸ் ஈக்குவல் டு 5r²ன்னு கிடைக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம டிஸ்க்கு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் சாலிட் ஸ்பியருக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ கமிங் டு த சாலிட் ஸ்பியர்ன்றது ஒரு 3D டயக்ராம், கரெக்டா? ஸோ அப்போ 3D அப்படின்னா நமக்கு எல்லா ஆக்சிஸும் சேமா தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லா ஆக்சிஸ்க்குமே சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் வரும். அப்போ இங்க ICM எழுதலாம். ஸோ ICM ஃபார் த சாலிட் ஸ்பியர் அதோட ஃபார்முலா டைரக்டாவே எழுதிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2/5 mr². ஸோ இதுக்கும் நம்ம டேஞ்சன்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு பேரலா இந்த இடத்துல நம்ம டேஞ்சன்ட் எடுத்துக்கலாம். ஸோ எகெயின் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆக்சஸ் வந்து ரேடியஸ் r. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் த சாலிட் ஸ்பியர். அப்போ அதே மாதிரி ஃபார்முலா எழுதலாம். ஃபார் த டேஞ்சன்ட் ஃபார் த சாலிட் ஸ்பியர் IS is equal to ICM plus MA². ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த சாலிட் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு ICM என்ற இடத்துல 2/5 mr² plus m என்ற இடத்துல என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆக்சஸ், அது வந்து ரேடியஸ், எகெயின் r² வரும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 7/5 mr² வரும். இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த சாலிட் ஸ்பியர். இங்க மாஸ்ன்ற இடத்துல நமக்கு 5 kg கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 7/5 into 5r². அப்போ 5 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து 7r². ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த சாலிட் ஸ்பியர். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ ரேஷியோ எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த டிஸ்க். ஸோ அது இங்கே இருக்கு, எழுதிக்கலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த டிஸ்க் தட் இஸ் ஈக்குவல் டு 5r². அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த சாலிட் ஸ்பியர். ஸோ IS அதோடது வந்து 7r². ஸோ ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுக்கலாம். r² கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து 5/7. திஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? x/7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் x is equal to 5. ஓகே, அப்போ 5 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A body of mass 1 kg collides head on elastically with the stationary body of mass 3 kg. So first நம்ம diagrammatic approach பண்ணலாம். Let us consider you have a body of mass 1 kg. அது மூவ் ஆயிட்டு இருக்கு. அதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து u. ஸோ அது வந்து கொலைட் ஆகுதுன்னு சொல்றாங்க with the mass 3 kg and also அது இனிஷியலா ஸ்டேஷனரியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் அது ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி goes to 0. ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆஃப்டர் collision smaller body reverse its direction of motion and moves with the speed of 2 meter per second. ஓகே, ஸோ இது ரெண்டும் கொலைட் ஆகுது. கொலைட் ஆகும்போது ஸ்மாலர் பாடின்றாங்க. எது ஸ்மாலர் பாடி? 1 kg. ஸோ இது வந்து ரிவர்ஸ் இட்ஸ் டைரக்ஷன். தட் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது வித் ஸ்பீட் 2 meter per second சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் இட்ஸ் டைரக்ஷனோ அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் அதை ரெப்ரசென்ட் பண்ணுன்றதுக்காக இங்க மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இந்த 3 kg பார்க்கலாம். இந்த 3 kg என்ன ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்லலை. ஸோ அதோட வெலாசிட்டியை நம்ம vன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா த இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் அ ஸ்மாலர் பாடி பிஃபோர் கொலிஷன் கேட்குறாங்க. தட் இஸ் இந்த ஸ்மாலர் பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி கேட்குறாங்க, u வந்து கேட்குறாங்க. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா என்ன டைப் ஆஃப் கொலிஷனாக இருந்தாலும்
எப்பவுமே momentum conserved இருக்கும். That is initial momentum is equal to the final momentum. Momentum formula என்ன? Mass into velocity. So substitute பண்ண ஆரம்பிக்கலாம். So first இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பார்க்குறேன். இதோட mass வந்து 1 and இதோட velocity வந்து u plus இதோட mass வந்து 3 but initial velocity 0. Okay, that is equal to final momentum. இதோட mass வந்து 1, velocity வந்து -2 plus இதோட mass வந்து 3, இதோட velocity வந்து v. Okay, so இங்க u இருக்கு, இந்த term அப்படியே நமக்கு 0 ஆயிரும். Balance 1 into -2 வந்து -2 plus நமக்கு 3v. Okay, so இதுதான் நமக்கு equation number 1. So next நமக்கு வேற ஹிண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். இங்க எலாஸ்டிக் collision சொல்லியிருக்காங்க. எப்பவுமே எலாஸ்டிக் collisionக்கு coefficient of restitution will be 1 and elastic collisionக்கு formula இருக்கு. That is E is equal to minus of V2 minus V1 by U2 minus U1. Okay, so அப்ப இங்க U1ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். U2 வந்து 0. அதே மாதிரி V1ன்றது -2, V2 நம்ம கண்டுபிடிக்கணும். Okay, so அப்படியே substitute பண்ணலாம். Coefficient of restitution elastic collisionக்கு 1, that is equal to minus V2ன்ற இடத்துல வந்து V minus V1ன்ற இடத்துல -2 by U2ன்ற இடத்துல 0 minus நமக்கு U. So minus minus இங்க plus ஆயிடுச்சு and இந்த U oppositeக்கு எடுத்துட்டு போயிடலாம். அப்போ U is equal to V minus minus இங்க plus ஆயிடுச்சு again plus 2. Okay, so நான் டைரக்டா எழுதிட்டேன். This is equation number 2. So from this 2 equation நம்ம வந்து U ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Okay, so எப்படின்னா இங்கேயும் U இருக்கு, இங்கேயும் U இருக்கு. So இந்த செகண்ட் equation அப்படியே கீழே கொண்டு வரேன் பாருங்க. அப்போ U is equal to V plus 2. இதுதான் நமக்கு செகண்ட் equation. டைரக்டா ஃபர்ஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். அப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு U வந்து கேன்சல் ஆயிடும். கரெக்டா? ஸோ U minus U இங்க வந்து 0 ஆயிடுச்சு. பேலன்ஸ் பார்க்கலாம். இங்க 3V minus V நமக்கு இங்க வந்து 2Vன்னு கிடைக்கும். இப்போ -2 வந்து நமக்கு -4ன்னு கிடைக்கும். 4 is equal to 2V. அப்போ V அப்படின்றது நமக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ V is equal to 2 meter per second. ஓகே, V நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் அவங்க கேட்கறது U. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா that is in second equation. அப்போ U is equal to Vன்ற இடத்துல 2 plus 2. So 2 plus 2 will be 4. So அப்போ initial velocity of the smaller body 4 meter per second. அப்போ இங்க ஆன்சர் வந்து 4. Next one, a series LCR circuit contained to a AC source of 220 volt 50 Hz. The circuit contains a resistance R is equal to 80 ohm and inductance of a inductive reactance 70 ohm and capacitor of a capacitive reactance XC is equal to 130 ohm. So இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the power factor of a circuit கேட்குறாங்க. அது ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க x by 10. அதில் x என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க given data எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்டாக பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபேஸர் டயக்ராம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபேஸர் டயக்ராம், ஸோ திஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஃபை அண்ட் ஆப்போசிட்ல இருக்கிறத XC மைனஸ் XLன்னு எடுப்போம் அண்ட் அட்ஜசன்ட்ல இருக்கிறது R. ஸோ இதுதான் நமக்கு இம்பிடன்ஸ் Z. ஓகே, ஸோ இங்கே நமக்கு பவர் ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னா cos phi. ஸோ பவர் ஃபேக்டர் PF is equal to cos phiன்னு எடுத்துக்கலாம். ஓகே, that is equal to, ஸோ நமக்கு cos thetaன்றது என்னது? adjacent by hypotenuse. ஸோ adjacentல இருக்கிறது நமக்கு வந்து R and hypotenuseல இருக்கிறது Z, that is impedance. இந்த Z என்னன்னு தெரியாது, பட் இது வந்து நமக்கு hypotenuse. கரெக்டா? ஸோ அப்போ கண்டிப்பா நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்க Z is equal to square root of R square plus XC minus XL the whole square. அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ Z is equal to square root of R ன்ற இடத்துல நமக்கு 80 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 80 ஸ்கொயர் பிளஸ் XCன்ற இடத்துல நமக்கு 130 இருக்கு. 130 minus 70 the whole square. ஓகே, ஸோ 130 minus 70 வந்து நமக்கு 60. அப்போ ரூட் ஆஃப் 80 ஸ்கொயர் பிளஸ் 60 ஸ்கொயர். ஓகே, ஸோ நமக்கு 80 ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு 6400ன்னு வரும். பிளஸ் 60 ஸ்கொயர்ன்றது 3600 வரும். ஸோ இதனுடைய ஆட் பண்ணோம்னா நமக்கு ரூட் 10,000 வரும். ஸோ ரூட் 10,000 ரூட்டை விட்டு வெளியெடுத்தோம்னா நமக்கு 100ன்னு கிடைக்கும். அப்போ இம்பிடன்ஸ்ன்றது 100 ஓம். அப்போ டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். cos 5 is equal to Rன்ற இடத்துல நமக்கு 80 கொடுத்துருக்காங்க. ஸோ 80 ஓம் பை இம்பிடன்ஸ் வந்து 100 ஓம். ஸோ ஓம் ஓம் கேன்சல் ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு 8 by 10.
ஸோ இதுதான் பவர் ஃபேக்டர் PF. ஓகே, ஸோ நமக்கு இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, this is equal to x/10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ xோட வேல்யூ வந்து 8. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A nucleus disintegrates into two smaller parts which have their velocity in the ratio 3:2. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அது 2 பார்ட்டா டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. ஸோ அதோட மாஸ் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் ஒன் m1 எடுத்துக்கலாம், அண்ட் அது ஒரு வெலாசிட்டியில மூவ் ஆகுது v1. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு மாஸ் எடுத்துக்கலாம், அது வந்து m2, அதர் வெலாசிட்டி வந்து v2. இது ரெண்டும் டிஸ்இன்டிகிரேட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் இந்த வெலாசிட்டியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, v1/v2 is equal to 3:2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, the ratio of the nucleus size will be x/3 whole power 1/3. the value of x கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் நியூக்ளியஸ் சைஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, சிம்பிளான ரெண்டே கண்டிஷன் தான். எப்போவுமே இந்த மாதிரி நியூக்ளியஸ் டிஸ்இன்டிகிரேட் ஆகுதுன்னா அதோட மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ நியூக்ளியர் டென்சிட்டி எப்போவுமே கான்ஸ்டன்ட், அது வந்து மாறவே மாறாது. இந்த 2 அப்ரோச் தான் எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், 2 மாலிகுலோட மொமெண்டம் வந்து கன்சர்வ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மொமெண்டம் ஃபார்முலா என்ன, மாஸ் இன்டு வெலாசிட்டி தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனோடது m1v1 that is equal to m2v2. ஓகே, ஸோ அப்போ m1/m2 that is equal to v2/v1. ஸோ v2/v1 நமக்கு என்ன வரும், 2/3. ஓகே, ஸோ இதுதான் m1/m2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் நியூக்ளியர் டென்சிட்டி. ஸோ நியூக்ளியர் டென்சிட்டி 2 எலமெண்ட்டுக்குமே சேமாக தான் இருக்கும். அப்போ d1 is equal to d2. ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, டென்சிட்டி is equal to mass by volume, that is 4/3 pi r3. ஸோ இப்போ டென்சிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதோட மாஸ் வந்து m1/4/3 pi r1 that is equal to செகண்ட் ஒனுக்கு m2/4/3 pi r2. ஓகே, ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 4/3 pi 4/3 pi நமக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து நமக்கு r1/r2 the whole cube is equal to m1/m2. ஓகே, ஸோ அப்போ m1/m2 தான் நமக்கு என்ன தெரியும், 2:3. ஸோ 2/3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரீஃபார்ம் பண்ணுறேன் பாருங்க, தட் இஸ் r1/r2 the whole cube that is equal to 2/3. ஸோ இந்த கியூப் வந்து ஆப்போசிட்ல போயிடுச்சுன்னா r1/r2 that is equal to 2/3 the whole power 1/3. ஸோ இவங்க என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க, that is equal to x/3 whole power 1/3 ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ xன்ற இடத்துல 2 தான் இருக்கு. அப்போ xோட வேல்யூ வந்து 2. We'll see the next question. A spherical drop of liquid splits into 1000 identical spherical drop. ஸோ இனிஷியலாக ஒரு ட்ராப் இருக்கு. ஸோ அது வந்து இப்போ 1000 ஐடென்டிக்கல் ட்ராப்ஸாக நமக்கு வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, if ui is a surface energy of a original drop, that is initial, and uf is a total surface energy of the resulting drop. ஸோ ufன்றது இதோட total surface energy. அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவேஷன்ல வேல்யூ ஆஃப் x கேட்குறாங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் பாருங்களேன், uf/ui தான் இருக்கு. அப்போ ரெண்டுத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் எனர்ஜி நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இனிஷியலா இந்த ட்ராப் வந்து பெருசு அண்ட் அதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். இப்போ இந்த ட்ராப் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரேடியஸோட ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இனிஷியலா ஒரு ட்ராப் தான் 1000 ட்ராப்ஸா ஸ்பிளிட் ஆயிருக்கு, கரெக்டா? அப்போ அதோட வால்யூம் வந்து கன்சர்வ்டா தான் இருக்கும். அப்போ எப்படி எடுக்கலாம்னா, வால்யூம், இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு த ஃபைனல் வால்யூம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப்போட வால்யூம் எடுக்கலாம். இட்ஸ் இன் த ஷேப் ஆஃப் அ ஸ்பியர், கரெக்டா? அப்போ 4/3 pi r3 that is equal to ஸ்மால் ட்ராப்ஸ் இருக்கா, ஸோ அதில் ஒரு ட்ராப்போட வால்யூம் எடுக்கலாம், தட் இஸ் 4/3 pi ஸ்மால் r3. அண்ட் அதே மாதிரி 1000 ஐடென்டிக்கல் இருக்கு, அப்போ இன்டூ நம்ம 1000 போட்டுக்கலாம். அப்போ இங்க பாருங்க 4/3 pi 4/3 pi கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ r3 is equal to 1000 r⁻3. ஸோ இப்போ எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, நம்ம வந்து கியூப் ரூட் 2 சைடும் எடுக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து by 3 வரும், இங்கே வந்து ஹோல் பவர் 1/3 வரும், இங்கேயும் by 3 வரும். அப்போ இங்கே நமக்கு வந்து r is equal to 1010⁻3 the whole power 1/3 into r, கரெக்டா? ஸோ இது இங்கே உள்ள வந்துச்சுன்னா r is equal to 10⁻3/3 into r. ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ r is equal to 10r. ஓகே, ஸோ இதுதான் ரேடியஸோட ரிலேஷன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா, இதை வச்சு டோட்டல் சர்ஃபேஸ் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டுபிடிக்கலாம். ஸோ ui is equal to, ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜி பார்க்கணும், அதோட ஃபார்முலா வந்து
டென்ஷன் இன்டூ சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டென்ஷன் ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும். டி அப்படியே இருக்கட்டும். சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் வந்து 4πr². ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் அதே மாதிரி ஃபைனலுக்கு பார்க்கலாம். தட் இஸ் யூ ஃபைனல் தட் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படியே தான் இருக்கும். பட் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா மாறி இருக்கும். தட் இஸ் 4πr². பட் அவங்க கேட்டிருக்கிறது டோட்டல் தானே. தட் இஸ் 1000 மாலிகூல்ஸ்க்குமே கேட்டிருக்காங்க. அப்போ இன்டூ 1000 பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இது ரெண்டையும் அப்படியே நம்ம டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு டி கேன்சல் ஆயிரும். 4π கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு இங்கே பாருங்க ui/uf that is equal to இங்கே r²/1000 into small r². கரெக்டா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணா இங்கே r-ன்ற இடத்துல 10r. ஸோ 10r the whole square by 1000 r². ஓகே, ஸோ அப்போ 10² அப்படின்னா 100. அப்போ 100 r²/1000 r². அப்போ r² இங்கே கேன்சல் ஆயிடும். இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 1/10. அப்படியே நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். அப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே uf/ui is equal to 10/1 கிடைக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ்ன்ற இடத்துல நமக்கு 1 இருக்கு. அப்போ ஆன்சர் இஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டயக்ராமேட்டிக்காக அப்ரோச் பண்ணும். Two long parallel wire carrying current 8 ampere and 15 ampere in opposite direction are placed at the distance 7 cm from each other. ஸோ இப்போ 2 வயர் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 2 வயர்லையுமே கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 7 cm. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வயர் எடுத்துக்கிறேன். அந்த வயர் வந்து இந்த ஸ்க்ரீனுக்குள்ள போற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ கரண்ட்டும் வந்து இன்சைட் த ஸ்க்ரீன்ல தான் போகுது. ஓகே, ஸோ அப்போ இன்னுன்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து 8 ampere. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து 7 cm. அண்ட் அங்குல இருந்து ஒரு வயர் இருக்கு. அதுல கரண்ட் வந்து ஆப்போசிட்டா போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வயர்ல கெட்டிங் இன்னா, அப்போ இந்த வயர்ல வந்து கம்மிங் அவுட்னு எடுத்துக்கலாம். ஸோ அவுட் நாட் டாட். அண்ட் இதுல பாஸ் ஆகிற கரண்ட் வந்து 15 ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனா ஒரு பொசிஷன் எடுக்கணும். அது வந்து பாயிண்ட் பி. அண்ட் அதுல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் காமனா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதுதான் பாயிண்ட் பி. இங்க இருந்து இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்க்கணும். இது வந்து B1. அண்ட் அதே மாதிரி இங்க இருந்து இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் பார்க்கணும் B2. அண்ட் இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்போனா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் நமக்கு இந்த ரெண்டு சைடும் சேமா தானே இருக்கும். அப்போ இது எக்ஸ்னு எடுக்கலாம். டேக்கிங் பித்தாகரஸ் தியரம், x² plus x² that is equal to 7² எழுதுவோம். அப்போ x² plus x² வந்து 2x² that is equal to 7². ஸோ அப்போ இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா x² is equal to 7²/2. ஸோ இந்த ஸ்கொயர் ஆப்போசிட்ல போச்சுன்னா ரூட். அப்போ ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7/√2. அதுதான் நமக்கு எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 7/√2. ஓகே, ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ பார்க்கலாம். தட் இஸ் B is equal to, இந்த வயரோட லென்த் கொடுக்கல. அப்போ இது இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் வயர். ஃபார்முலா μ0I/2πr. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம B1க்கு கால்குலேட் பண்ணலாம். ஸோ B1 is equal to μ0 I1ன்ற இடத்துல நமக்கு 15 ஆம்பியர் இருக்கு. ஸோ 15/2πr இடத்துல டிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து 7/√2. அதே மாதிரி B2க்கும் எழுதலாம். ஸோ B2 is equal to μ0 I-ன்ற இடத்துல நமக்கு 8 இருக்கு by 2π நமக்கு வந்து 7√2. ஓகே, இப்போ நம்ம ரிசால்வ் பண்ணும். இப்போ இங்க ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. when two vectors are perpendicular to each other, அதை நம்ம ஸ்கொயர் ரூட்ல தான் ரிசால்வ் பண்ணுவோம். அப்போ B is equal to square root of B1² plus B2². பட் ரெண்டுத்துக்கும் இருக்க காமன் டேர்ம்ஸ் வெளியே எடுத்துடலாம். எது காமன்? μ0 காமன் by 2π காமன் அண்ட் 7√2 காமன். ஸோ 7 கீழே இருக்கு, √2 நியூமரேட்டருக்கு போயிட்டு, அப்போ √2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்க நமக்கு 15 இருக்கா, அப்போ 15² பிளஸ் நமக்கு 7² வரும். ஸோ 15² வந்து 225 பிளஸ் வந்து 7² வந்து 49. அண்ட் இது ரெண்டையும் நம்ம சம் அப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரூட் ஆஃப் 274ன்னு கிடைக்கும். அப்போ μ0ன்ற இடத்துல 4π இன்டூ 10⁻⁻7 இன்டூ √2 பை நமக்கு இங்க வந்துட்டு 2π இன்டூ 7 இன்டூ ரூட் ஆஃப்
274 நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். பை நமக்கு கேன்சல் ஆயிரும். இது வந்து 1, இது வந்து 2 அண்ட் நமக்கு இங்க இருக்க 7 அப்படியே இருக்கும். பேலன்ஸ் நமக்கு 2√2/7 into 10 power minus 7 into root of 274. ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி வேணாலும் ரிசால்வ் பண்ணலாம். அப்படி ரிசால்வ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் நமக்கு 68 into 10 power minus 6 டெஸ்லான்னு வரும். ஸோ அப்போ இங்கே வந்து 10 power minus 6 டெஸ்லா கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வேல்யூ வந்து 68. ஸோ 68 is the answer. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் டயக்ராமேட்டிக்காக தான் அப்ரோச் பண்ணும். A train blows a whistle of a frequency 320 Hz approaches an observer standing on the platform at the speed of 66 meter per second. ஸோ let us consider ஒரு அப்சர்வர் இருக்காங்க. அவங்க பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெஸ்ட்ல இருக்காங்க. அப்போ அவங்களோட வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர் வந்து 0. ஓகே, ஸோ இப்போ அவங்கள ஒரு ட்ரெயின் வந்து அப்ரோச் பண்ணுது ஹார்ன் அடிச்சுட்டே. அப்போ அவங்க தான் சோர்ஸ் கிரியேட் பண்றாங்க. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the frequency observed by the observer கேட்குறாங்க. ஸோ they asking apparent frequency. அப்போ apparent frequencyயோட ஃபார்மட் apparent frequency is equal to f by v by v ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எப்போவுமே velocity of the observer நியூமரேட்டரை தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். பட் velocity of the observer வந்து 0. அப்போ இங்கே +0 போட்டாலும் ஒன்று தான், -0 போட்டாலும் ஒன்று தான். ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். பேலன்ஸ் velocity of the source எப்போவுமே டினாமினேட்டரை தான் நம்ம போடணும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா அப்சர்வர் பக்கத்தில் ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பக்கத்தில் வர வர அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகம் தான் ஆகும். ஸோ அப்போ இந்த டேர்ம் அதிகமாக இருக்குன்னா டினாமினேட்டர் கம்மியாக இருக்கணும். ஸோ கம்மியாக இருக்கணுன்றனால நான் மைனஸ் போடுறேன். ஓகே, ஸோ அப்போ f dash is equal to f என்ற இடத்துல நம்ம இங்கே 320 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 320 into vன்றது velocity of the sound, அது வந்து 330. 330 by 330 minus vs என்ற இடத்துல 66. ஓகே, அப்போ இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். 320 into 330 by 330 minus 66 264ன்னு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேபிளில் வேணாலும் கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர் as 400 ஹெர்ட்ஸ். அப்போ ஆன்சர் வந்து 400. லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணும். ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா the image is shown formed after refraction from lens and reflection from the mirror. If the length of the lens is 10 cm, find xன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே ஒரு லென்ஸ் இருக்கு, இங்கே ஒரு பிளெயின் மிரர் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வச்சனால லென்ஸ் மூலிமா அது ரிஃப்ராக்ட் ஆகி ஒரு பொசிஷன்ல நமக்கு இமேஜ் கிடைச்சிருக்கும். ஓகே, அண்ட் இந்த இமேஜ் தான் நமக்கு இந்த மிரருக்கு ஆப்ஜெக்ட். ஸோ எகெயின் இங்கே ரிஃப்ளாக்ட் ஆகி நமக்கு இங்கே இமேஜ் கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க கேட்கறது த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கலாம். இது வந்து பிளெயின் மிரர். எப்போவுமே பிளெயின் மிரருக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. எப்போவுமே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னா அப்போ இங்கே ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் 5 சென்டிமீட்டர்ல தான் கிடைச்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு இமேஜ் வந்து 5 சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ மிரருக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர், இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு த லென்ஸ் பார்க்கலாம். ஸோ லென்ஸுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்க இருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் 20 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ்ல இருந்து பிளெயின் மிரருக்கு 5 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ லென்ஸுக்கு இதுதானே இமேஜ். அப்போ இது வந்து 15 சென்டிமீட்டரா இருக்கும். ஓகே, அப்போ லென்ஸோட இமேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் 15 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஜெக்ட் நம்ம என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ பேசிக் ஃபார்முலா ஃபார் த லென்ஸ் எடுத்துக்கலாம். தட் இஸ் 1/f is equal to 1/v minus 1/u. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் வந்து 15 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 15 சென்டிமீட்டர் அண்ட் லென்த் ஆஃப் த லென்ஸ் தான் நமக்கு வந்து ஃபோக்கல் லென்த். அந்த f is equal to 10 சென்டிமீட்டர் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். அதனால நம்ம பாசிட்டிவா எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம u கண்டுபிடிக்கிறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். 1/10 is equal to 1/15 minus 1/u. அப்போ 1/u is equal to 1/15 minus 1/10. ஸோ இப்போ நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 1/u is equal to 1/15 minus 1/10. 10 minus 15 by 115 எடுக்கலாம். That will be minus 5/150. Okay, that is equal to minus 1/30 வரும். அப்போ u is equal to minus 30 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இங்க x ஓட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 30 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 30 தான் கரெக்டான ஆன்சர்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோல டவுட்ஸ் ஆர் சஜஷன் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ் ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் queries இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.